Hello friends, நாங்கள் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. நீங்கள் இன்றைக்கு தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்றால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சரியாக 250 பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இது 1.25 கப் மெஷரிங் கப் அளவுக்கு வந்திக்குது. நீங்கள் ரைஸ் குக்கரில் கப் அளவு வைக்கிறேன்றால் இதில் சரியாக 2 கப் வச்சுக்கோங்க. 250 கிராம் சரியாக வரும். இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு சோக் பண்ண வச்சுக்குவோம். ரைஸ் குக் பண்ணுறதுக்கு இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக ரைஸ் குக் பண்ண கொள்ளைக்கு 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணுவேன். இதை நம்ம தண்ணி வடித்து வேக வைக்க போகிறோம். அதுக்காக வேண்டி தான் நான் இதில் 9 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 2 ஏலக்காவும் ஒரு சினமனும் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லிட்டால் கவர் பண்ணிட்டு கொதிக்க விட்டுருவோம். நீங்கள் தண்ணி வடித்து வேக வைக்கிறதுக்கு 1 கப் ரைஸ் எடுத்தீங்கன்னா 6 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, சரியாக வரும். அரிசி நல்லா 5 மினிட்ஸ்லேயே சோக் ஆகிட்டுது. இதில் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் கொதிக்க வச்சுக்கிற வாட்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் பட்டர் இல்லாட்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸை செக் பண்ணி பார்ப்போம் வெந்திக்குதாண்டு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், முக்கால்வாசி வெந்திக்கணும் இந்த ரைஸ். இந்த ஸ்டேஜில் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அப்படியே தண்ணியை வடித்து எடுத்துக்குவோம். இது 6 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிறேன் நான். தண்ணி வடித்ததுக்கப்புறமா அதே பொருட்ஸ்லேயே மறுபடியும் அந்த ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு லிட்டால் கவர் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. 200 கிராம் போன்லெஸ் சிக்கனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட், பெப்பர் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 எக்கில் கொஞ்சமாக சால்ட் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் பீட் பண்ணி வச்சுருந்த எக்கை ஆட் பண்ணுங்கள். எக் நல்லா ஃப்ரை ஆகிட்டுது. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 4 கார்லிக்கை இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிறேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சீரகம் சீட்ஸ் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி 8 இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது பெருசாக காரம் இல்லை, சொல்லிட்டு நான் இதை ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 ஒனியனை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பச்சை வாசனை எல்லாம் போய்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வெஜிடேபிள் ஆட் பண்ணிக்குவோம். நான் எடுத்துக்கிற வெஜிடேபிள் கேரட், பெல் பெப்பரில் எல்லோவும் ரெட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்தது கோவா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான வெஜிடேபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நான் இதில் கேரட்டையும் பெல் பெப்பரையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். கேரட் கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகிற சொல்லி நான் ஃபஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சிக்கனுக்கும் சால்ட் ஆட் பண்ண சொல்லி கொஞ்சம் பார்த்து கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க. கேரட் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் கோவா ஆட் பண்ணிட்டு வதக்கி எடுத்துக்குவோம். இது 2 மினிட்ஸ் வதங்கினாலே போதும், குயிக்காக வதங்கிடும். இப்போ அடுத்தது ரைஸை செக் பண்ணுவோம். ரைஸில் தண்ணி எல்லாம் பற்றி நல்லா புளிங்க வந்திருக்கு. இதை மிச்சம் கிளற வேணாம், அப்படியே கிளறிட்டிங்கன்னா உடஞ்சிடும் ரைஸ் எல்லாம். இதை கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமே நீங்கள் வெஜிடேபிள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே சூட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரைஸ் குயிக்காக உடஞ்சிடும். அது சொல்லி நான் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே வெஜிடேபிள் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி ரைஸ் உடையாமைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த சிக்கனில் இருக்கிற மசாலாவெல்லாம் ரைஸ்லேயும் நல்லா இறங்கி ரைஸும் நல்லா டேஸ்ட்டாக வரும். ரைஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆகியும் வரணும். பட்டர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் லீக்ஸும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய டேஸ்ட்டாக வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.